நான் ஒருத்தர் கூட தலைகீழ நின்றாலும் இல்ல, அதாவது நான் வந்து எந்த ஜோன் எடுத்தாலும் நான் இது என்ன அரே நீ அப்பா அரே அவங்கள பத்தி பேசிரவோ அவங்கள பாத்துறவோ யாராவது ஒருத்தர் உங்களை பத்தி பேசினா கூட வேணாம்ப்பா. டேய் டேய் ஏன்டா அப்படி தர்த்திரியம் பிடிச்ச மாதிரி பேசுற? அப்படின்னு சொல்ற ஒரு பர்சன் சாண்ட்ரா. இந்த பட் இந்த வீட்டுக்குள்ள வந்து ரொம்ப டக்குன்னு நான் க்ளோஸ் ஆனது வந்து சாண்ட்ரா கிட்ட. இட்ஸ் நாட் லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஸ். புதுசா இருக்காங்க. நாங்க ரெண்டு பேரும் அப்படி இல்ல. என்னோட ஒரு எல்டர் சிஸ்டரை நான் வந்து சாண்ட்ராவை பார்த்தேன். ஆனா லைக் அவங்கனால 2 நாள் நான் என்னோட கேம் மிஸ் பண்ணிருக்கேன். உனக்கு எரியல எரிச்சலாவே இருக்கு. எனக்கு என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். ஒரு விஷயம்னு வந்தா லைக் என்கிட்ட இதுதான் பிரச்சனை, இது நீ சொன்னியா அப்படின்னு கண்டுட்டாளையா சூச்சமத்தை கண்டுட்டாளே. ஆனா என்கிட்ட இதுதான் பிரச்சனை. இந்த வீட்டுக்குள்ள எங்க கைஸ் போயிட போறோம் இல்ல இங்கதான் போய் அப்படிதான் பண்ணுவேன். என்ன அப்படி பண்ணு? அதுதான் என் ஸ்ட்ராட்டஜி. அப்படிதான்டா பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? டேய் இங்கதான் இருக்கும் இல்லையா? லைக் டாஸ்கா இருந்தாலும் என்ன இருந்தாலும் டைம் கிடைக்காம இல்லவே கிடையாது. நான் கூட்ட சொல்றீங்களே அது ஏன் ஆண்டவா? அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். வேலை நான் தப்பா பண்ணிருந்தாலும் தப்பு பண்ணாட்டாலும் உங்களுடைய கேள்வியை நீங்க என்கிட்ட வந்து கேட்டிருந்திருக்கணும். அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவாராம். நீ இதை பண்ணியா, இதை செஞ்சியா, எனக்கு இப்படி தோணுச்சு அப்படின்ட்டு அது எதுவுமே கேட்காம ஒரு க்ளோஷர் கொடுக்காம கேன ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க. அதுக்கு நான் தான் கிடைச்சேன். சரி விடுங்க, வேற ஏதாவது பத்தி பேசுவோம். என் மேல ஒரு ராங்கா ஒரு அலிகேஷன் அப்படி அட்லீஸ்ட் நீங்க க்ளோஷர் கொடுக்காம போயிருந்தா கூட எனக்கு ஹர்ட் ஆயிருந்திருக்காரு. தேவையில்லாம என்ன நீ எங்கயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. சாரி சாரி எனக்கு சேர்த்து புக் பண்ணுங்கண்ணே. ஒரு ராங்கா என் மேல ஒரு அலிகேஷன் வச்சு அது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணிட்டீங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? உங்க எல்லாருக்கும் இது ஒரு விஷயமா நீ போய் கான்டாக்ட்ல இல்லாம இருக்கிறதுக்குன்னு நீங்க எல்லாரும் நினைக்கலாம். பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். இந்த வீட்ல நான் நம்பி பழகின ஃப்ரெண்டையும் தாண்டி ஒரு எல்டர் சிஸ்டரா பழகின ஒரு பர்சன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இந்த மாதிரி என் பின்னாடி என் முதுகுல குத்துனது வந்து இங்க பழகாத. ஏன் இப்ப உனக்கு எங்க வலிக்குது? நம்ம வேலையை பார்க்க வேண்டியதானே. உங்க கூட நான் விக்ரம் என்ன பிடிக்கலன்னு சொன்னாரு. விக்ரம் அதாவது இப்ப இப்போ நான் வந்து இவங்க பெட்டர் அப்படின்னு நான் சொல்ல வரல. எனக்கு எல்லாருக்கும் நான் விக்ரம் கூட கூட போய் கான்டாக்ட்ல இருப்பேன். It's a fun ரா. Fun thriller ரா. புரியுதா? விக்ரம் ஃபோன் பண்ணா கூட என்ன விக்ரம் கேட்பேன். எனக்கு அந்த ஜோன்ல கூட நான் வேணாம்னு சொல்றேன். அப்பனா உங்க என்ன பயந்துட்டியா? பயமா? பயந்துட்டா. டேய் எனக்கு என்ன பயம்? எனக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்ன இந்த இடத்துல இருந்து என்ன வேணாலும் சொன்னாரு அவரு. என் மூஞ்சிக்கு நேரா பேசினாரு. ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. என் மூஞ்சிக்கு நேரம் என்ன திட்டினாரு, என் மூஞ்சிக்கு நேரம் பேசினாரு. அது எனக்கு இல்லாம க்ளோஸ்டு ஒன் ஏன் இல்ல. ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு முச்சக்கல்ல நான் பையில பாரு அப்படிங்கிற எனக்கு அந்த அந்த ஹர்ட் எனக்கு மன கஷ்டம் எனக்கு இருக்கு. சோ அதனால பேசாத பத்தி தேவலாம் பேசிட்டு இருக்காத. பையா பிரச்சனை உண்டாகாத வேலைய இல்ல பேசுறேன். சார். ஏதாவது கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்பான். பேசவே இல்ல. நான் வெளியில போய் எந்த சூழ்நிலையிலையும் வாட் எவர் இட் இஸ். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லி நான் வந்து சாண்ட்ரா கூட வந்து கான்டாக்ட்ல இருக்கவே மாட்டேன். பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். விக்ரம் சுலேஷா எல்லாரும் சொல்லு. ஏன்னா திவ்யா என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சப்பா. நாயே நீ விளையாண்டு போட்டு விதி மேல பழி போடுற. உன்னை அப்படியே குத்துற.